Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகை அத்தியாயம் 12. கிழட்டு நாயின் குறைப்பு துளியும் நிற்கவில்லை. உயிரையே விட்டுவிடப் போகிற மாதிரி குறைத்து கொண்டு அம்பிகாவையே சுற்றி சுற்றி வந்தது. பா என்று சூரி அதட்டியதும் மாடிப்படி பக்கமாக சென்று மேலும் கத்தத் தொடங்கியதை ஒழிய ஓயவில்லை. தளிர் போன்ற அம்பிகாவின் மேனி அச்சத்தினால் நடுங்கியது. அவசர அவசரமாக அவள் புறப்பட்டு வந்திருக்கிறாள் என்பதை அவளுடைய கசங்கி போன சாதாரணமான புடவையும் கலைந்து போயிருந்த பின்னலும் தெரிவித்தன. சாயந்தரம் 4 மணி முதல் என்னை விடமாட்டேங்கிறது இது என கூறிய வண்ணம் அவள் சூரியன் பின்னால் பாதுகாப்புடன் பதுங்க நினைத்தவள் போல அவன் முதுகை தொட்டாள். தொட்டதுமே மின்சார அதிர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருந்தது. இன்பமான அதிர்ச்சி அல்ல, சாட்டை அடி போன்ற சுடீர் என்ற அதிர்ச்சி. அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்ட காலத்தில் பலமுறை சூரியுடன் நெருங்கி பழகியவள் தான் அவள். கையோ காலோ அவன் மீது படும்படியாக நேரிட்ட சந்தர்ப்பங்கள் பல உண்டு. ஆனால் அப்போதெல்லாம் ஒரு கிளுகிழுப்பான உணர்ச்சியை பெற்றவள் இப்போது திடீரென தன் உள்ளத்துக்குள் அருவறுப்பு கலந்த ஒரு திகில் உணர்வு ஏற்படுவதை உணர்ந்தால் மின் வெட்டும் நேரத்துக்குள் இந்த எண்ணங்கள் தோன்றி மறைந்தன வகையால் கிழட்டு நாயின் குறைப்பு தான் அவளுக்கு பெரிதாக தெரிந்தது. மாடியிலிருந்து ஓடி வந்த கலவரத்தை மறைத்து கொண்டு, காலேஜிலிருந்து வர்ற என்று சூரியை வினவினான். இல்லை, காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். சித்தியும் டிஃபனும் காப்பியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமயம் வாசல் குறைப்பு கேட்டது. இடவிடாமல் கேட்கவே வாசகத்தை திறந்து துரத்த போனேன். என்னை பிடிச்சிக்கிடுச்சு. தெருவில் கொஞ்சம் தூரம் போனால் இது எங்கேயாவது ஓடினு நினச்சி புறப்பட்டேன். தெருப்பூரா துரத்திட்டே வருது. போகிறவங்க வர்றவங்க எல்லாம் என்னை வெயிக்க பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ போல ஆயிடுச்சு. அப்புறம் வாழ்வாழன சத்தம் சிறிதும் நிற்காததால் அம்பிகா இறைந்தே பேச வேண்டியிருந்தது. சட்டென்று ஒரு மந்த வழி பஸ்ஸில் ஏறிக்கொண்டேன். கொஞ்ச நேரத்துக்கு நாயே காணோம். நல்ல வேலை எங்கேயோ ஓடிடுச்சுன்னு நினச்சி நிம்மதியாக பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன். திடீர்னு எங்கிருந்தோ வந்துருச்சு. எனக்கே தெரியாம பஸ் பின்னால் ஓடி வந்திருக்கு. சூரி திரும்பி பார்த்தான். எலும்பும் தோலுமாக இருந்த நாயை வயிறு ஒட்டி விழா எலும்புகள் புடைத்துக் கொண்டிருந்தன. மெலிந்து சுருங்கியிருந்த நாக்கு விகாரமாக வெளியே தொங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு முறை குறைக்கும் போதும் அதன் நீண்ட உடம்பு குலுங்கி குலுங்கி அடங்கியது. கலிவரதன் வீட்டு நாய் இது என்று மறுபடியும் தெரிவித்தாள் அம்பிகா. ஆமா, நான் தான் உன்னை துரத்துது. தன் பழைய எஜமானி நீன்னு அது தெரிஞ்சிருக்கு என்றான் சூரி. நீ தேவகி கலிவர்தனை பற்றியும் உன்னை பற்றியும் இதற்கு பல விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் உனக்கு நினைவுபடுத்துறதா என்னவோ? அம்பிகா மறுத்தாள் உடனே. தயவு செய்து அதெல்லாம் சொல்லாதீங்க. அன்னைக்கு அடையாறில் என்னை பார்த்ததால மறுபடியும் தற்செயலாக என்னை கண்டதும் விட மாட்டேங்குது. இல்லை 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 இல்லை, நீ தான் தேவகி என்பதால இதுக்கு சந்தேகமே இல்லை. நாய்களுக்கு ஒரு தனியான மனிதனுக்கே இல்லாத அபூர்வ அறிவு உண்டுன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அந்த அறிவு தான் இந்த நாயை தூண்டுது என்று சூரி வற்புறுத்தியதும் அம்பிகாவின் கண்கள் கலங்கின. வேண்டாம் சூரி, வேண்டாம். நான் அம்பிகாவே இருக்கிறேன். என் தோழிகளுக்கு பிரியமுள்ள சிநேகிதியாகவும் என் சித்திக்கு அன்பான பெண்ணாகவும் உங்களுக்கு மனம் கவர்ந்த மாணவியாகவும் பழையபடியே இருந்துடுறேன். நான் தேவகி இல்லை. இல்லை இல்லை அம்பிகா என்று கடுமையுடன் அவளை அடக்கி தன் பக்கமாக ஆதரத்துடன் அவளை சாய்த்து கொள்ள முயன்றார் சூரி. ஆனால் வெடுக்கென்று அவனிடமிருந்து தன்னை பற்றி பறித்து கொண்டாள் அம்பிகா. அதை பொருட்படுத்தாத சூரி, என்ன சொன்னாலும் நீ தேவகியா தான் இருக்க முடியும் அம்பிகா. அதை மாற்றுவது இனிமே முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அந்த கேட்டு நாயின் குறைப்பு முன்னே காட்டிலும் அதிகமாகிவிட்டதை கண்டான். இரே, இதோ ஒரு நிமிடத்தில் வர்றேன் என்று கூறிவிட்டு வீட்டின் உட்புறமாக சென்றான். அம்பிகா பரிதாபமாக முறையிடும் குரலில் அந்த நாயிடம், போயிரு, என்னை ஏன் வதைக்கிறேன், விட்டுரு. நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்யல. உன் எஜமானி நான் இல்லை. அன்னைக்கு அடையாறு பங்களாவில் என்னமோ தோணிச்சு. டைகர்னு பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டேன். இப்போ தோன்றலை. நீ யாரும் நான் யாரும். போயிரு, புண்ணியம் உண்டு. தயவு பண்ணி போயிரு என்று கையெடுத்து கும்பிட்டாள். அதற்கு ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்த சூரி, அது கூட என்றான். பயமா இருக்கு என்று தயங்கி வேற அந்த துண்டத்தை நாய்க்கு கொடுத்தாள். கண்மூடி கண் திறப்பதற்குள் அதன் குறைப்பு நின்றது. சோவென்று கொட்டிக் கொண்டிருந்த மழை திடுமென்று நின்றதும் ஏற்படும் நிசப்தம் அங்கே நிலவியது. அதை கண்டு ஆச்சரியவசப்பட்ட அம்பிகா மறுவினாடி, சூரி அதை பாருங்க பாருங்க என்று கூவினாள். ஏனெனில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளாடி கடைசியில் உடம்பை வலித்து கொண்டு தரையில் விழுந்தது அந்த கிழநாய். ஐயோ, செத்துருச்சா என்ன என்று அதன் அருகே குனிந்து நோக்கினாள் அம்பிகா. சூரி, இதுக்கு விஷமா கொடுத்தீங்க? ஆனால் சூரி அமைதியாக, பயப்படாத, செத்துடல, மயக்கத்தான் கொடுத்துருக்கேன் என்று கூறி அந்த நாயை அள்ளி எடுத்துக்கொண்டான். மீண்டும் பின்புறம் சென்று விட்டு திரும்பிய போது அவன் கையில் நாய் காணப்படவில்லை. கொல்லை பக்கத்துல கட்டி போட்டிருக்கேன், நீ அதன் தொல்லை எல்லாம் உனக்கு இருக்காது என்று அம்பிகாவுக்கு தைரியம் கூறினான். அதை ஒன்றும் செஞ்சுறாங்க. நான் ஹைஸ்கூலில் படிச்சு கொண்டு இருந்தபோது ஒரு நாய்க்குட்டி மீதுக்கு சைக்கிளில் ஏறிட்டேன். உங்களிடம் முதல்ல சொல்லியிருக்கேன். அந்த நாய்க்குட்டி என் கண் முன்னாலே செத்துருச்சு. அந்த ஒரு பாவமே போதும் எனக்கு என்ற அம்பிகா. பயப்படாத, இந்த நாயை பத்திரமா காப்பாற்றினேன். போய் வரேன் சூரி. என் படப்படப்பு நிற்கல. மனம் திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கே நுழைஞ்சது முதல்ல ஏதோ ஒரு சக்தி என்னை பிடிச்சி ஆட்டுற மாதிரியும் நான் என் வசத்தில் இல்லைங்கிற மாதிரியும் தோண்டிகிட்டே இருக்கு. சரிதான், என்ன புதிய இடமா உனக்கு? சிரித்தான் சூரி. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா? கொஞ்ச நாளாக அப்படித்தான் என்று ஒப்புக்கொண்ட அம்பிகா விரல்களால் நெற்றியை அமுக்கி கொண்டு தள்ளாடினாள். சூரி, அந்த அடையாறு சம்பவம், மறுபிறவி நிகழ்ச்சி,
அது ஏற்படுவதற்கு கொஞ்ச காலம் முன்பு இந்த வேதனை ஆரம்பிச்சது. பிறகு அதிகப்பட்டு கொண்டே இருக்கு. இங்க வர்ற நேருங்கிற போது இன்னும் அதிகரிக்குது. ஐத்தியம் என்று அவள் முதுகில் செலமாக தட்டி கொடுத்தான் சூரி. பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டம் பட்ட மாதிரி அம்பிகாவின் மேனி சிலிர்த்து கொள்வது தெரிந்தது. அமைதியாரு அம்பிகா, எல்லா பெண்களையும் போல நீயும் இருந்திருந்தேன்னா எல்லாரையும் போல மன நிம்மதி உனக்கு கிடைச்சிருக்கும். நீ அலாதி பிறவி இல்லவா? நீ தேவகி. அம்பிகா இல்லை, இறந்து போன தேவகியே மறுபடியும் நீயா பிறந்திருப்பதால அந்த 2 பிறப்புகளுக்கும் இடையே நடைபெற போராட்டத்துல நீ சிக்கியிருக்கிற. வேண்டாம் சூரி, எனக்கு இந்த இரட்டை வாழ்க்கை வேண்டாம் என்று முகத்தை மூடிக்கொண்டு ஒரு நாற்காலியில் விழுந்தாள் அம்பிகா. வேண்டும் என்பது வேண்டாம் என்பது நம்ம கையில இருக்கு அம்பிகா என்று பரிவுடன் பேசினான் சூரி. கோடானு கோடி அண்டங்கள் பிரபஞ்ச வெளியில வினாடி தப்பாமே சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்றோடு ஒன்று மோதுறதில்லை, பாதம் மாறுறதில்லை. அப்படிப்பட்ட நுண்மையான அற்புத சலனத்தை நிகழ்த்தும் மாயக்காரன் யார்? அவன் தான் உன்னையும் என்னையும் ஆட்டு வைக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருப்பவன் அவன். கேட்டு நாய் குறைச்சத அந்த குறைப்பின் மூலமாக அந்த மாயக்காரனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும், குறைக்க வைக்கிறான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தன்னா இந்த சென்னை பட்டணத்துக்கு மந்தவழி கட்டணத்துல ஏன் ஒரு நாடக பள்ளி நடத்தினான்? என் மூலம் அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும். இப்படி உயிருள்ள உயிரில்லாத ஒவ்வொன்றும் ஆடுவதும் அசைவதும் பாடுவதும் பேசுவதும் அவனுடைய நோக்கம் ஒன்றே நிறைவேற்ற நடைபெறுகின்றன. அதே போல அம்பிகாவான நீ தேவகியாக ஆனதன் மூலம் ஏதோ ஒன்றை நிறைவேற்றப் போகிறாய். அது உனக்கு விதிக்கப்பட்டு விட்ட விஷயம். நீ என்ன தலைகீழா நின்னாலும் அதை மாத்துறது இயலாத மட்டும் இல்லை, அப்படி முயல்வது பாவமானது கூட. கரகரவென்று கண்ணீர் பெருக்கெடுத்தோடி அம்பிகாவின் கன்னங்களில் வழிந்து மூடியிருந்த விரல்களின் இடுக்குகளில் கசிந்து மினுமினுத்தது. தூண்டில் முள் இருக்கும் புழு கூட அங்கே ஒரு நோக்கத்துடன் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. மீன் பிடிப்பவனுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தான் அது இருக்கு. ஆனா அந்த நிலையில் அது படும் வேதனை அதற்கெல்லாம் தெரியும். மீன் பிடிக்கிறவன் இரக்கமற்றவன். புழுவின் துடிப்பை அவன் பொருட்படுத்த தேவையில்லை. கருணை கடலான இறைவன் கூடவா சூரி அப்படிப்பட்டவன் என்று விம்மலானாள் அவள். தூங்கு தூங்க என்றான் சூரி அவளையே பார்த்தவாறு. சற்று நேரம் தூங்கு அம்பிகா, தூங்கு. சிறிதாக அம்பிகாவின் தேகம் தளரத் தொடங்கியது. பிரம்பு நாற்காலில் சாய்ந்து கவிழ்ந்தாள். மெல்ல மெல்ல அவள் தேகத்தின் விரைப்பு தளர்ந்தது. உள்ளிருந்து இயக்கிய சக்தி வெளியேறிவிட்டார் போல மெய்யெல்லாம் நெகிழ இருக்கையில் சார்ந்தாள். சில நிமிடங்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்த சூரி மாடிக்கு செல்லும் கதவை திறந்தான். வேகமாக படிகளில் ஏறி, உசதாதா அம்பிகா வந்திருக்கா என்று குரல் கொடுத்தாள். தெரியும் என்று பதில் வந்தது. அது மட்டுமல்ல, உள்ளே அடைபெற்றிருந்த வேத சிகாமணி, கதவு திற, என்ன வெளியே விட்டுரு, நான் போறேன் என்று கூவதும் காதில் விழுந்தது. ஆனால் சூரிய அதை லட்சியம் பண்ணாம, உசதாத்தா அம்பிகா தூங்க ஆரம்பிச்சிருக்கா, தான் தேவகியாக இருப்பதை பத்தி வெறுப்பு ஏற்பட்டிருக்கு அவளுக்கு. அந்த வெறுப்பு அதிகப்பட்டு விட்டா என்ன செய்யறது? ஏதாவது பண்ணுங்களேன் உசதாத்தா என்று புலம்பினான். சும்மா இரு, எனக்கு தெரியும் என்று எதிர்குரல் அவனை அடக்கியது. அம்பிகாவின் உள்ளம் எப்போது இழகி இருக்கிறது, எப்போது இறுகி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது இழுகி இருக்கும் போது தான் விளையாடலாம், இறுகி இருக்கும் போது நெருங்கினால் ஆபத்து. சூரி சிறிது தயங்கினான். அதே சமயம் கீழே யாரோ வாசல் கதவை தட்டும் சப்தம் கேட்கவே என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்துடன் கீழே திரும்பினான். சாமி, ஐயா, வீட்டில் யாருங்க என்று ஒரு பெண் குரல் கேட்டது. வாசல் புறத்திலிருந்து நாற்காலியில் அலங்கோலமாக கிடக்கும் அம்பிகாவை ஒரு தரம் பார்த்தான் சூரி. பின்னர் அவளை நாற்காலியோடு சுவரோரமாக நகர்த்தினான். அந்த பக்கம் ஒரு திரையையும் இழுத்து மறைத்தான். ஹாலின் கதவு தாழ்பாலை நீக்கி எச்சரிக்கையுடன் எட்டி பார்த்தான். ஒரு கிழவி, வேலைக்கார கிழவி அங்கே நின்றிருந்தாள். அட நீங்க தானா? நான் யாரோ இருக்குன்னு என்ன ஒன்று பயந்துக்கிட்டு வந்தேனுங்க. என்ன தெரியல ஜாமி, அடையார் கலியோரது பங்களாவில் வேலை பார்க்குற தோட்டக்காரி வந்து நீ இந்த சூரி மென்று விழுங்கினான். தாயின்னு பேருங்க. 3 வருஷம் முந்தி நீங்க கூட குடியிருக்க இடம் ஏதாச்சும் இருக்குதான்னு பாக்குறதுக்கு பங்களாவுக்கு வந்தீங்களா? தோட்டத்துல குடிசை பக்கத்துல இருக்கிற அவுட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்களா? எஜமான் கூட இல்ல, நான் தானே காட்டினேன். அப்பால நீங்க வரவே இல்லையே. ஆமா 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 என்று அவசரமாக குறுக்கிட்டு சொன்னான் சூரி. திரையின் பக்கம் அவன் பார்வை ஒரு வினாடி சென்று திரும்பியது. என்ன நினைவு இருக்குது? அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்த? கிழிசல் முந்தானையெல்லாம் கண்ணை துடைத்தவாறு நிலைப்படியிலே உட்கார்ந்தாள் தாய். அந்த காலேஜ் பொண்ணு இருக்குத, என் பழைய எசுமானி, அதுக்கு ஆபத்து வந்திருக்குது சாமி. அது பேரிக்காதீங்க. இப்ப திடுப்புன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, நம்ப மாட்டீங்க. சூரி சிரித்தான். புரியும், நம்புவேன், நீ சொல்ல என்றவன் சட்டென்று ஞாபகம் வருவேன். உன் பங்களால இருந்து ஒரு நாய் வந்ததாமே, அது கூட நீ அனுப்பினதானா என்று கேட்டார். ஆமா ஜாமி, அதுக்கு எல்லா அறிவும் உண்டு. எஜமானி அம்மாவை பார்க்கணும்னு நான் கிளம்புனதும் அதுவும் உடனே குறைச்சிக்கிட்டு எனக்கு முன்னால போயிடுது. நடந்தே வந்தேன். திலகேணியில அந்த பொண்ணு ஊடு வரைக்கும் அதுக்குள்ளார அவங்க கிளம்பிட்டாங்க. அங்கே இருந்து பெரியம்மாள்கிட்ட விசாரிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்க. ஏஞ்சாமே, தேவகி அம்மா இங்கே வந்தாங்களா? டைகர் வந்துச்சா?
பாட்டியே, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றான் சூரி. உங்க எஜமானி அம்மாவோட உங்களுக்கு ரொம்ப பிரியம் தானே? தேவகி அம்மாவை சொல்றீங்களா சாமி? தேவகி அம்மாவனா என்ன? அவங்களே மறு உறப்பா பிறந்து வந்திருக்காங்களே, இந்த அம்பிகானா என்ன பிரியமா இல்லையா சொல்லு. உசுர வேணும்னா தருவன் சாமி என்று தாய் உறுதளித்தான். அதான் எனக்கு வேணும். நான் சொல்ல போவதை கவனமா கேளு என்றான் சூரி. தொடரும்.